எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இது ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம். ஸோ வாங்க இந்த சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கிற சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கறி செய்ய நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை 20 நிமிஷம் ஊற வைக்கிறேன். சிக்கன் ஊறுற நேரத்தில் நான் வெங்காயம் தக்காளி வதக்குறேன். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்கலாம். அப்புறம் பொடியை நறுக்கின 4 வெங்காயத்தை சேர்த்து 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்து வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். பொடியை நறுக்கின 4 தக்காளியை சேர்த்து ஒரு டீஸ்பூன் உப்பு போடுங்க. தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கணும். தக்காளி வதங்கினதும் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை சேர்த்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து மூடி வச்சு வேக விடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இது நான் எலக்ட்ரிக் குக்கரில் செய்கிறேன். ஆனால் நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் இதை செய்யலாம். ப்ரெஷர் குக்கரில் 3-4 விசிலுக்கு வேக வச்சா போதும். இப்போ நம்ம சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி சூடாக பரிமாறுங்க. நான் வந்து இந்த சிக்கன் கறியை எலக்ட்ரிக் குக்கரில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் குக்கர்லேயே இதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை நீங்கள் சாதத்துக்கு இல்லைனா சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.